குஷ்புவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஐயோ பரவாயில்லையா? குஷ்பு கேவலமா அசிங்கமா கேவலம் தாவேகா நான் சொல்றது தாவேகா பாருங்க. சுந்தர் சி வந்து ஒரு படத்தை வந்து எடுக்கலான்னு ஒரு பேச்சு வந்துச்சு இல்லையா? கமிட் ஆனவரு கமிட் ஆனாங்கல்ல, ரஜினியை வச்சு சொல்லி அந்த திடீர்னு அந்த படத்துல இருந்து வெளியேறிட்டாரு. அதுக்கு இவங்க வெளியேறினது காரணம்னு சொல்லி குஷ்புவை டார்கெட் பண்ணி ஒரு மாதிரி சித்தரிச்சு போட்டாங்க. குஷ்பு கொஞ்சம் டென்ஷன் ஆகி கோவமாவே சொல்லிட்டாங்க, அப்படிதான் உங்க அம்மா உன்னை பெத்தாளா, தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஓப்பனாவே போட்டுறாங்க. அதுக்கப்புறமும் சில பேர் அவன் யாரு அப்படின்னா இவன் தான் விஜய் பக்கத்துலயே நிக்கிறான் பாத்தீங்களா, சரிங்களா? இவன் தான் இந்த ட்வீட் போடுறான், ஆக்ரோஷ பக்தன்னு சொல்லி பேர்ல. சரி, இவன் தான் இப்படி பண்றான், இவன் யாரோ ஒரு ஃபேக் ஐடி விஜய் கூட நிக்கிறான் அப்படின்னாக்கா, டிவிக்கே வெற்றின்னு ஒருத்தன் உங்க செருப்பு சைஸ் இல்ல வேற ஏதோ சைஸ்ன்னு அசிங்கமா கேக்குறான். யார? குஷ்புவ. திரும்ப குஷ்பு சொல்றாங்க, பாவம் என் தம்பி, அதான் யார் போட்டோவும் டிபில வச்சிருக்கியே உன்ன மாதிரி ஆளுங்கனால அவருக்கு தான் அவமானம். அண்ட் பிட்வீன் நீ இவ்வளவு அசிங்கமா இருப்பன்னு உன் முகத்தை கூட காட்ட உனக்கு தில் இல்ல. பாவம் உன் பெத்தவங்க பெத்துட்டாங்க, ஆனா ஆளாக்க முடியல அப்படின்னு அவங்க ட்வீட் போடுறாங்க. அப்புறம் திரும்ப அவங்க என்னமோ ஒரு கேவலம் பண்ணிட்டு அதை டெலிட் பண்ணிட்டான் உஷாரா. என் செருப்பு சைஸ் 41, அடி வாங்க தயாரா அப்படின்னு குஷ்பு கேக்குறாங்க. இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யார போய் அடிச்சாங்க அப்படின்னா